சாய்ராம் வணக்கம். எல்லோருக்கும் எல்லா நாளும் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். ஒருத்தருக்கு நான் ஜோதிடம் பார்க்குறேன். பார்க்கும்போது ரொம்ப அப்பாவி ஜாதகம். அவர் பார்த்தாலே தெரியுது அவ்வளோ அப்பாவின்ட்டு. ரொம்ப நல்லவர். எனக்கு ஜாதகத்திலே தெரியுது அவர் அவ்வளோ நல்லவர்னு. அவர்கிட்ட பேசுறேன், அவ்வளோ சாந்தமா இருக்கு, அவ்வளோ நல்லா பேசுறாரு. ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஓகேங்களா? அது எனக்கு பார்க்க ரொம்ப வருத்தமாவும் இருந்தது அவரை பார்த்து. என்னங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசுறோம். அவர்கிட்ட நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணும்போது சொல்றாரு, எங்க அக்கா, எங்க சிஸ்டர்ஸ், எங்க சிஸ்டர்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட பேசுறாங்க. நிறைய சொல்றாங்க என்கிட்ட. எங்க சொத்து விஷயங்கள், எங்க குடும்ப விஷயங்கள் எல்லாம் பேசுறாங்க. அவங்க சொல்றது பொய்ன்னு எனக்கு தெரியும் சாமி. அவங்க என்கிட்ட போய் தான் பேசுறாங்க, எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்லிட்டு போனாலும் தெரியாத மாதிரி நம்புற மாதிரியே பேசுவேன். அப்படிங்களா அப்படின்னு நான் தெரியாதவங்க பேசுவேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் இவன் அப்பாவி, இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் தத்தின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்க பொய்ன்னு தெரிஞ்சுதான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இதுதான் எனக்கு உண்டான ஒரு பிரச்சனையே. அப்படி நான் பார்த்து 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 இப்போ எங்களுக்குள்ள ஒரு கான்ட்ரவர்சி வந்து ஒரு சொத்து விஷயமா வருது. இப்போ நான் எடுக்கக்கூடிய ஆக்ஷன் ரொம்ப சிவியரா இருக்கும். எனக்கு ஒரு கைடன்ஸ் வேணும், அதுக்கு தான் உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு. சந்தோஷம், நல்லது அப்படின்ட்டு சிரிச்சுக்கிட்டே அவர்கிட்ட சொன்னேன். உங்களுக்கு ஒரு கதை தெரியுங்களா அப்படின்னு. ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா கிட்ட ஒருத்தர் வந்தாராம். வந்து என்ன பண்ணாராம், இதை பாருங்க, இது ஒரு அதிசயமான சர்க்கரை. இந்த சர்க்கரை எப்படின்னா பார்க்கறதுக்கு மண்ணு மயம் இருக்கும், ஜொலி ஜொலி ஜொலின்னு ஜொலிச்சுக்கிட்டு இருக்கும். இது அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு சர்க்கரை, இது எங்கேயுமே கிடைக்காது. இது காட்டுல அண்டி ரொம்ப இன்டீரியர் நான் போய் கொண்டு வந்தது அப்படின்றாரு. அப்படியா, சூப்பர், அப்படி காட்டு அப்படின்னு அது பாக்குறாரு. இதுல இருந்து நான் செஞ்சது இந்த கரும்பு, இதை செய்த கரும்பு இருக்கு இல்லையா, அதுவே விசேஷம், அது பாதாளத்துல இருந்து எடுக்கிறது அப்படின்னு கதெல்லாம் சொல்றாரு. ராஜாக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே அப்படின்னும் போது, ஆனா கொஞ்சம் ஈரம் ஆயிடுச்சு, நான் ரொம்ப மழை காலம் பண்றதால இதை கொஞ்சம் காய வைக்கணும், காய வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு. சரி பரவாயில்ல, கூட்டு நல்லா இருக்குன்னு பாக்குற ராஜாக்கும் கொஞ்சம் அந்த ஜொலிப்பு பார்த்தவொன்னே சந்தோஷம் தாழ முடியல. ரொம்ப நல்லா இருக்கு, சரி இதை காய வைங்கன்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு வந்தவனுக்கு என்ன பண்றாரு, பரிசுகள் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் என்ன பண்றாரு, ஒரு 2 நாள் கழிச்சு திரும்ப வர்றாரு. வரும்போது அதே போல காஞ்சிக்கிட்டு இருக்கு. திரும்பவும் இதே போல சொல்றாரு, அந்த மணல் பாத்தியா எவ்வளவு ஜொலிப்பா இருக்கு, எனக்கு ரொம்ப அதிசயமா கச்சது, நான் பயங்கர காசு செலவு பண்ணி வாங்கினேன். அப்படியா, ஐயோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி சொன்னாராம். சொல்லிட்டு அவர் போயிட்டு அந்த சக்கரை பக்கத்துல உட்காராரு. அவர் உட்கார, அவர் பையனும் உட்காடுறாங்க. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. மந்திரியோட பையன் உட்காந்துட்டு அந்த மண் அப்படியே தடவிக்கிட்டே இருந்து என்ன பண்றாரு, அதை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப ராணி வராங்க. ராஜா கிட்ட சொல்றாங்க, என்ன சிரிச்சிருக்கீங்க இல்ல பாரு, நான் சொல்றேன், சொல்றது எல்லாத்தையும் அவன் நம்புறான் பாரு, இது என்ன மந்திரி அப்படின்றாரு. சொல்லும் போது ஆமாங்க ஆமாங்க நம்புறாரு. அந்த மந்திரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த மண்ணு கொஞ்சம் எடுத்து அப்படியே வாயில போட்டு சாப்பிடுறான். அவனுக்கு தெரியும் சக்கரை. அப்ப ராஜாக்கு ஒரு செகண்ட் ஷாக் ஆகும். என்னடா இது, நம்ம மண்ணு நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த மந்திரி லைட்டா திரும்பி பார்த்து ராஜா பார்த்து ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அந்த பையனை வாய் திறக்க சார், அவன் வாயில கொஞ்சம் சக்கரையை போட்டான். அந்த பையனும் அவருடைய மகனும் சாப்பிட்டார். அப்போ ராஜா அப்பதான் முடிஞ்சார், ரொம்ப நாள் நம்ம ஒருத்தனை ஏமாத்த முடியாதுடா அப்படின்னு தோணிச்சான். இப்படிதாங்க உங்க கதையா இருக்கு. அவங்க என்னதான் போய் உங்ககிட்ட அவ்வளவு கதைகள் பேசினாலும் ரொம்ப நாள் ஒருத்தரை ஏமாத்த முடியாது. ஏமாத்தினால் அதுக்கு உண்டான பலன் அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும். இத்தனை அவங்க புத்திசாலி நினைச்சாங்கல்ல, அவங்களுடைய கர்மா இப்ப அனுபவிக்கிறோம். தாராளமான நீங்க போங்க. இல்லைன்னா இன்னும் நீங்க அதை நம்புற மாதிரியே இருந்தீங்கன்னா நீங்க இன்னும் முட்டாளாயிடுவீங்க. ஒரு லிமிட்டுக்கு மேல போனால் முட்டாளாவே ஆக்கிடுவாங்க. அதனால எதுவும் பார்க்க வேண்டாம், நீங்க ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டு அவரும் அடுத்த வேலைக்கு போயிட்டாரு. அந்த சொத்து இப்போ நியாயமா எல்லாருக்கும் பிரிய வேண்டிய போல பிரிய ஆரம்பிச்சிருச்சு. கேஸ் வரைக்கும் போல, இவங்க நோட்டீஸ் கொடுத்தது பிரச்சனை வரும்போதே பஞ்சாயத்தாயே கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்குண்டான வழிமுறைகள் சொல்லி அதை ஃபாலோ பண்ணதான். ஸோ எப்பவுமே ஒன்று வச்சுக்கோங்க, யாரையும் தொடர்ந்து ஏமாற்ற முடியாது. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க மற்றவங்க ஏமாறுறாங்கன்னு, கிடையாது. தெரிஞ்சே ஏமாறுறாங்கன்னா ஒரு நாள் திரும்பி ரிட்டர்ன் கொடுப்பாங்கன்னு அர்த்தம். இந்த மைண்டில் ஏற்றிக்கிட்டா எல்லா காரியமும் சரியா போகும், நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.